அதுக்கேற்ற மாதிரி என்ன மூடு சேஞ்ச் பண்ணுவேன். நான் ஹீரோவா காமெடியானா எதுவுமே தெரியாது எனக்கு. கண்டிப்பா தெரியாது. இப்போ இதுக்கு மேல நீங்க பேசுறது தான். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எதுக்கு ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து நான் புடுங்குறேன். ஆமா, உங்க கிட்ட இருந்து கிச்சனை நான் புடுங்குறேன். ஸோ இப்போ நம்ம கிச்சன் வந்து ஏன் புடுங்க போறோம் அப்படின்னா, இவருக்கு வந்து லெஃப்ட் ஐ ரெட்டினா ப்ராப்ளம் வந்துருச்சு. இத்தனை வருஷமாக இவர் சமைச்சு என்னை வந்து நல்ல குண்டாக மாற்றி விட்டுருக்காரு. இப்போ வந்து நான் சமைச்சு இவர் குண்டாக மாற்ற போகிறேன். எனக்கு இவர் பண்ணாத நான் இவருக்கு திருப்பி பண்ண போகிறேன். ஸோ ரிவெஞ்ச் ஆமாம், ரிவெஞ்ச். இப்போ வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு 3 monthsக்கு வந்து இவர் வந்து சமைக்க முடியாது. 3 to 4 months. ஏன்னா இப்போ வந்து இவருக்கு இந்த ரெட்டினா சர்ஜரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஐ பண்ணுறாங்க. அதை காமிக்கிறார் பாருங்க, அந்த லெஃப்ட் ஐ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரைட்டு. ஸோ இந்த லெஃப்ட் ஐ இவ்வளோ பெருசாக காமிக்கிறார் இல்லையா, அந்த கண் அவருக்கு சுத்தமாக தெரியல. ஆக்சுவலி இத்தனை வருஷமாக அந்த கண் டேமேஜோடையே வண்டி ஓட்டிகிட்டு போய் வெளியில் வண்டி கூட கொடுக்க மாட்டார் ஓட்டுறதுக்கு. அதே மாதிரி சமைக்கிறதுக்கு கூட வந்து யாருமே உள்ளே சேர்க்க மாட்டார் அவர் ஆக்சுவலி கிச்சனில். அந்த மாதிரி இருந்தவருக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 months ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே வர்ற எல்லா அதாவது குக்கிங் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாதிரி நான் போடுற வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாவா? ஆமா, நான் நல்லா சமைக்க மாட்டேன், அது ஒத்துக்கிறேன். பாருங்க, இனிமேல் அவர் சமைக்கட்டும், நான் சாப்பிட்டு பார்த்து எனக்கு அவர் டேஸ்ட். நான் வந்து எப்பவுமே என் வீடியோவில் வந்து என் ஒய்ஃப் வந்து டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவருக்கு நான் கொடுப்பேன். அவர் சாப்பிட்டு சூப்பர், எப்படி இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னெல்லாம் கேட்பாங்க. அது மாதிரி நான் சொன்னால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா கழுவி ஊற்றுங்க. கழுவி ஊற்றுமா? ஆமாம், நல்லா கழுவி ஊற்றுங்க. நான் கமெண்ட் ஆன்லேயே வைக்கிறேன். இதை இப்படியா செய்யுதுன்னுட்டு நல்லா கழுவி ஊற்றுங்க. இதில் வந்து இவங்க வந்து பேஷன் எபிசோடாக பேஷனேட் குக்கிங்கா, சரியா? என்கிட்டது கிச்சனை கபலீகரம் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு அடுப்பு பார்த்தீங்களா, அடுப்பு கையில் போனதும் மக்களே பார்த்துடலாம், சரியா? ஒத்தக்கண்ணு வீரப்பனா இல்லை என் ஒய்ஃபா பார்த்துருவோம். வீரப்பன் எங்கேருந்து வந்தார்? வீரப்பன் எங்கேருந்து வந்தாலும் வருவார் அவர். எஸ்ஆர்கேங்கிறது தான் நல்லா இருக்கு, வீரப்பன் எல்லாம் நல்லா இல்லை. நானும் எஸ்ஆர்கே தான், எஸ் ராஜேந்திர குமார். அப்போது இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு என்ன நீங்கள் இப்படி தான் பார்க்க முடியும், சரியா? ஆனால் தயவுசெய்து சொல்கிறேன், டேஸ்ட் நாம் செய்தால் மட்டும் நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும். நான் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே நல்லா இருந்ததுன்னா அந்த சமைச்சவரை நான் கூப்பிட்டு பாராட்டுவேன். நல்லா இல்லைனாலும் கூப்பிட்டு திட்டிட்டு வருவேன், சரியா? அந்த மாதிரி இவன் சமைக்கிறத நிஜமாக நான் சொல்கிறேன், நல்லாயிருக்கு, இம்ப்ரூவ் பண்ணணும், சூப்பராக இருக்குது, வெல் இம்ப்ரூவ். நானே சொல்கிறேன், 3 மாதத்தில் வந்து இவள் வந்து கண்டிப்பாக வந்து கிச்சனில் கவிதை எழுதுகிற அளவுக்கு இவள் ரெடி ஆகிடுவான். அதை வேணால் நான் வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். புக் எழுதுவா பாருங்கள். ஆமாம், ஏன்னா எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்த சம் டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதை எனக்கே கூட கொடுக்க மாட்டாள். அவள் அந்த அளவுக்கு ருசித்து சாப்பிடுவாள், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவள் சொல்லுவாள், எங்கள் இதெல்லாம் வந்து ஒரு புக்காக போட்டால் நல்லா இருக்குங்க. ஆனந்த விடனில் வந்து 30 days 30 ரெசிபின்னு சொல்லியெல்லாம் ஒரு டைமில் வந்துட்டு இருந்தது இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இவ செய்யட்டும், நாம் சாப்பிடுவோம். நீங்களும் அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்களும் செய்து பாருங்கள், நிஜமாக நல்லா இருக்கும். எங்கள் அம்மா, ஏன்னா நீங்கள் எனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இட்ஸ் ட்ரில் டைம். இதில் வந்து சேலஞ்ச் எனக்கும் தான் இருக்குது. ஏன்னா நான் கண்ணை மூடிட்டு ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு இந்த கண்ணில் நான் பார்த்துக்கிட்டு, ஏன்னா 2 கண்ணும் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 by 1 நான் பண்ணுவேன். என்ன
திக்கு 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 திக்குன்னு ஐ ஆப்ரேஷனுக்கு இவர் ரொம்ப புலம்புறாருங்க. இவங்க சொல்லுவாங்க இல்லையா, உலகத்துக்கே வந்து இந்த இது சொல்லுமா பள்ளி, அது போய் விழுமா கழனி தண்ணியில் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நான் நிறைய பேருக்கு வந்து தைரியம் கொடுப்பேன். பட் பர்சனலாக வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக தான் இருக்குது. ஆனால் இந்த 3 Idiotsல ஒரு டைலாக் வரும் இல்லையா, ஆல் இஸ் வெல்னுட்டு. அதே மாதிரி நம்ம சிவகுமார் சார் சொல்லுவார், இதுவும் கடந்து போகும்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு அப்பப்போ வந்து ஞாபகத்தில் வரும். பார்க்கலாம். இது வந்து பிஃபோர் சர்ஜரி, ஆஃப்டர் சர்ஜரி ஒரு வீடியோ வரும், ஆஃப்டர் ரிக்கவரி ஒரு வீடியோ வரணும், ஆஃப்டர் கிளியர் விஷன் அது ஒரு வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து இப்போ இதுக்கு மேலே வந்து கிச்சனில் பண்ணுற வீடியோஸ் ஒன்று எனக்கு வந்து எந்தெந்த இதுக்கு வீடியோ எடுக்கிற டைம் இருக்கோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்டு நாங்கள் இப்போ வந்து இவருக்கு ஐ டெஸ்டிங்க்கு நாங்கள் போய் செக் பண்ண ஏரியா வந்து என்னென்னா, இது நாராயணா நேத்ராலயா, நம்ம பொம்மசந்திராவில் இருக்கு இல்லையா, ஆமாம், பொம்மசந்திராவில் இருக்கிற நாராயணா நேத்ராலயா போயிருந்தோம். பட் அவங்க வந்து அந்த ஒரு சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது இவருக்கு வந்து சுத்தமாக ஹோப்பே இல்லாமல் அங்கே போனது. முக்கியமாக வந்து அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்க, எனக்கு அதில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்தது. 4.9 ஸ்டார்ஸ் இருக்குது. ஸ்டார் ரேட்டிங் வந்து இன்னொன்று இவர் சொன்ன மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. பட் இவங்க அம்மா கொடுத்த ஒரு ஹோப், நீங்கள் போங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் இந்த ஒரு வீடியோவை இதில் நான் நிறுத்திக்கிறேன். அப்புறமா 1 by 1 பண்ணலாம். நேற்று போனேன், இங்கே வந்து அவங்க டெஸ்ட் எடுத்திருக்காங்க, இது பிளட் எடுத்து அவங்க இன்றைக்கி வந்து ஒரு 1 o'clock வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு எப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இன்றைக்கி செக்கப், அதாவது இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வேணுமா, இல்லை அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இது ஆப்ரேஷன் அந்த ப்ரொசீஜர் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வரப்போகுது. நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து இந்த ஒரு இதில் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் எப்போதுமே வந்து ஒரு எல்லா இடத்துலையும் எங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடுக்கணுன்ட்டு டக்குன்னு தோண மாட்டேங்குது. நான் யூடியூப் வச்சுருக்கேங்கிறதே எனக்கு அட் டைம்ஸில் ஞாபகமே வர மாட்டேங்குது. ஏன்னா வேலை வந்து சரியாக இருக்கா, அட் டைம்ஸில் வந்து நம்ம மறந்து போயிடுறோம் எல்லாம். இது பண்ணணுமா இது. ஆனால் நிறைய பேர் ரொம்ப டெடிக்கேட்டடாக யூடியூப் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்துருக்கேன், அவங்கெல்லாம் சூப்பராக பண்ணுறாங்கப்பா. நான் ஏதோ விளையாட்டுக்கு ஆரம்பித்தேன் யூடியூப்பு. பட் இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் எனக்கு வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்து எதுவுமே வந்து இது பண்ணியிருக்க முடியாது. எனக்கு ஒரு மோட்டிவேஷனே வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அதிகமாக தமிழ் மக்கள் இல்லை, அதர் லாங்குவேஜ் பீப்புள் இருக்காங்க. பட் எவ்ரி ஒன் இஸ் சப்போர்ட்டிங், அதாவது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு இது வந்து எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 3 months வந்து எனக்கு வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ வந்து நான் இந்த சர்ஜரியை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நான் போடுறேன். அவங்க வந்து ஒரு சில ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, அது வந்து புதுசாக போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நம்பிக்கை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% கான்ஃபிடென்ட். அதை வந்து நான் 100% கான்ஃபிடென்ட்டாக நான் மாற்றுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ நிச்சயமாக இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, இந்த நாராயண நேத்ராலயா அங்கே யாரை நான் மீட் பண்ணேன், அவங்களுடைய அந்த ப்ரொசீஜர் என்ன, இதில் வந்து விர்டியோ என்ன, அது மாதிரி அதுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் இது என்ன, லென்ஸோட டீட்டெயில் என்ன, இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக நான் ஒரு இது பேசலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம இதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி ரொம்ப நன்றி. எல்லாரும் போல் எங்களையும் நீங்கள் ஆதரிங்க.
நன்றி.